ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நீலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 68. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் திரு சிவசேனாதிபதி அவர்களின் சகோதரி கனவில் ஒரு நாள் காஞ்சி மகா பெரியவா வந்தார் என்பதையும், பாட்டி அதற்கு ஆசி நல்கிய லீலைகளையும் கடந்த பாட்டியின் லீலாமிர்தம் 59 கண்ணூர நாம் அனைவரும் கண்டோம். இப்பொழுது நம் பகவான் பாட்டி சித்தர் ஜீவசமாதி அடைந்த பின் நடந்த ஒரு லீலாமிர்தத்தை காணப்போகிறோம். பாட்டி சித்தர் ஜீவசமாதியை அடைந்து சுமார் 2 ஆண்டுகள் கழித்து திரு சிவசேனாதிபதி அவர்கள் காஞ்சிபுரம் செல்ல முதல் முறை வாய்ப்பு கிடைத்தது. காஞ்சி மகா பெரியவர் ஜீவசமாதியில் அமர்ந்து சுமார் 1 மணி நேரம் தியானம் செய்தார் திரு சிவசேனாதிபதி அவர்கள். அன்று மாலை சுமார் 5 மணி அளவில் மகா பெரியவாளின் சீடர் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அங்கு வருகை புரிந்து மகா பெரியவா சமாதிக்கு முன் சற்று நேரம் தியானத்தில் மூழ்கினார். பின்னர் சுவாமிகள் தன்னை சுற்றி உள்ள பெரும் பக்தர்கள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு தூரத்தில் நின்ற இவரை தனது அருகாமையில் அழைத்து தனது விரல்களால் இவரது புருவ மத்தியில் ஸ்பரிச தீண்டல் செய்தார். இவருக்கு ஏற்கனவே கனவில் மகா பெரியவா தொடுதீட்சை தந்த பொழுது இருந்த அதே மெய்யுணர்வு இப்பொழுது அதே மெய்யுணர்வால் பேரானந்த நிலைக்கு சென்றார். இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், நிறைய பக்தர்கள், வேத விற்பனர்கள், அறிஞர்கள், விஐபிகள் என அனைவரும் சுவாமியை சுற்றி வட்டமிட, குறிப்பாக சுவாமி இந்த எளியவனான திரு சிவசேனாதிபதி அவர்களை அழைத்து தொட்டு ஆசி நல்கிய காரணம் யாராக இருக்கும் என. அவ்வாறு மகா பெரியவாளின் சீடர் சுவாமி அவர்கள் இவரது புருவ மத்தியில் தொட்டு ஆசி நல்கையில் மேலே பார்த்து ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே இருந்திருக்கிறார். அப்படியானால் சுவாமி யாரை மேலே பார்த்து முணுமுணுத்து பேசினார்? அத்துணை பேர் இருக்க இவரை மட்டும் தேர்ந்தெடுத்தது ஏன்? ஒன்றுமே புரியவில்லை இவருக்கு, நமக்கும் கூட. அத்தனையும் புரியாத புதிதாக ஆச்சரியமாக இருந்தது திரு சிவசேனாதிபதி அவர்களுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் இவருக்கு நன்றாக புரிந்தது, இதற்கெல்லாம் மூலகாரணி ஸ்ரீ பாட்டி சித்தர் தான் என்று. மகான்கள் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்தாலும் நிஜத்தில் வாழும் மகான்களுடன் பேசுகிறார்கள் என எண்ணிக்கொண்டார். இது சத்தியமும் கூட. வாழும் மகான்கள் கண்களுக்கு தெரிகிறார்கள், அவர்களுடன் இவர்கள் உரையாடுகிறார்கள். காஞ்சி மகா பெரியவா ஒரு மிகப்பெரிய காமாட்சி அன்னை பக்தர், காமாட்சி அன்னையின் அம்சம் அவதாரமும் கூட. நமது பாட்டியும் அடிக்கடி கூறிக்கொள்வது என்னவென்றால், நான் தாண்டா காஞ்சி காமாட்சி என்று. இப்போது நன்றாக புரிந்துவிட்டது தொடர்புகள் நமக்கு. இந்த லீலாமிர்தம் மூலம் ஒரு செய்தி நமக்கு புலனாகிறது. அது என்னவெனில், சத்குரு பகவான் பாட்டி சித்தர் ஜீவசமாதி ஆன பின்னும் கூட தம்மை நம்பி வரும் பக்தர்களை எல்லா இடத்திலும் வழிநடத்தி ஆசி நல்குகிறார் என்பதே. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.